அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே பல ஆசிரியர்களை கடந்தா நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்போம். அந்த விதத்துல இன்னைக்கு ஆசிரியர் தின விழா அதுவுமா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவங்களை கலந்துரையாடல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் விஜய். இன்னைக்கு என்னோட கலந்துரையாட போது யாருன்னா 23 ஆண்டுகளா புனித தர்சால் மேல்நிலைப் பள்ளியில வரலாறு சமூக அறிவியல் பாடம் எடுத்து எல்லா வருடமுமே 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர் அவர் தான் வரலாறு ஆசிரியர் திரு அண்ணாமுதன் அவர்களை வணங்குகிறேன். வணக்கம். ஆசிரியரின் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொதுவா இந்த இந்தியாவில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களோட பர்த்டேவை எல்லா வருஷமும் செப்டம்பர் 5 அதுவுமா டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு டீச்சரா நீங்க நினைக்கிறீங்க சார்? நம்ம தேசத்துல பல விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. தேசிய விழாக்கள் எடுத்துக்கொண்டா நமக்கு தெரியும், சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது, குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. ஆனா பள்ளி ஆசிரியர் மாணவர்கள் அப்படின்னு வரும்போது ரெண்டு விழாக்கள் தான் சிறப்பிடப்படுகிறது. ஒன்று குழந்தைகள் தினம், இன்னொன்று ஆசிரியர்கள் தினம். ஆசிரியர்கள் தினம் கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டும். ஏனென்றால் அது ஆசிரியர்களுக்கு ஒரு அங்கீகாரம். அது மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணியை அது ஆசிரியர்களுக்கு நினைவூட்டுகிறது. இன்னும் மாணவர்கள் ஆசிரியர்களை நினைவுகிற அந்த விழா ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே என்னுடைய சொந்த கருத்துப்படி இது கொண்டாடப்பட வேண்டும், கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டும். அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா 2 தினங்களுமே 2 பெரிய தேசிய தலைவருடைய பிறந்தநாள் அதுவும் தான் கொண்டாடப்படுகிறது, அப்படிதானே சார்? நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அதுவும், டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாரோட பர்த்டே அதுவும். இன்னைக்கு இருக்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா சார், எஜுகேஷனோட சிஸ்டம்ல வந்து புக்ஸ் ரொம்ப பெரிய இம்பார்ட்டா இருக்குது. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள்லாம் 3 ஜெனரேஷனா நீங்க பாடம் எடுத்து வந்திருப்பீங்க. சமச்சீர் கல்விக்கும் பழைய புத்தகங்களை கம்பேர் போது இது தரம் அதிகமா இருக்கு சார். இன்னைக்கு உள்ள புத்தகத்தோட தரத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய், நான் படித்த காலங்களை பாக்குறேன், நான் படித்து கொடுத்த காலங்களை இப்ப இருக்கிற புத்தகத்தையும் பாக்குறேன். இப்பவும் நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா புத்தகங்களும் காலப்போக்கில் பல பரிணாம மாற்றங்களை அடைந்திருக்க வழியே அந்த பாடத்தின் தரம் உயர்ந்திருப்பதாக தான் நான் எண்ணுகிறேன். அது தாழ்ந்திருப்பதா என்னவே இல்லை. இப்போ கூட நம்ம சிபிஎஸ்இ அந்த புத்தகங்களுக்கு இணையாக நம்முடைய சமச்சீர் புத்தகங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கல்வி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. சிறப்பான பதில் சார். இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, நான் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது நான் 10ஆம் வகுப்புல இவ்வளவு மார்க்னு சொன்னேன். அவங்க 80-90ல படிச்சவங்க. அவங்க அடுத்த வாரம் சொல்லிட்டாங்க, நாங்க படிக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் புத்தகங்கள் புக் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும், நாங்க படிச்சுதான் ஸ்டாண்டர்டான கல்வின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சமச்சீர் கல்வினா மிக மிக எளிமையா கொண்டு வரப்பட்டுட்டு அதெல்லாம் படிக்கிறது வந்து புத்தக தரம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த கேள்வி நான் கேட்டேன். சிறப்பான பதில் சார். இன்னைக்கு இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, மாணவர்களோட மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் உணர்றாங்க. ஏன்னா எல்லா கல்வி நிறுவனங்களுமே மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறணுங்கிறத சொல்றாங்களே தவிர கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்குது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? கல்விங்கிறது மதிப்பெண் நோக்குனதா இல்ல மாணவரோட வளர்ச்சி அறிவு நோக்குனதா? கல்வி என்பது என்ன? அதுக்கு பல அறிஞர்களும் பல விதமான என்ன சொல்றாங்களா ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரையில அந்த கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனை உருவாக்குவதா இருக்கணும். அப்ப மதிப்பெண் தேவை இல்லையா? மதிப்பெண்ணும் கண்டிப்பா தேவை. எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு மதிப்பெண் தேவை. ஆக மதிப்பெண் பிளஸ் மனித உருவாக்கம் தான் ஒரு கல்வியா இருக்க முடியும். இந்த ரெண்டையும் கண்டிப்பா ஆசிரியர் செய்ய முடியும். பாடத்தை கற்பிக்க முடியும், பயிற்றுவிக்க முடியும், மாணவனை உருவாக்கவும் முடியும். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, நல்ல பண்புகளை மாணவருக்கு கற்பிப்பதான் என்னது சிறந்த கல்வி. ஒவ்வொரு ஆசிரியரும் தானும் நற்பண்பு பெற்று மாணவனுக்கும் நற்பண்பளித்தா அது மனித உருவாக்கத்துக்கு துணை செய்யும். கண்டிப்பா சார். அப்போ ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குறதுல கல்விக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. பொதுவாகவே ஆசிரியங்கிற வார்த்தையை பிரித்து பார்த்தோம்னா ஆசு கூட்டல் இரியர், அதாவது குற்றங்களை நீக்குபவர்னா பொருள் இருக்கு. அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரியா இருந்தாங்கன்னா நாட்டில் குற்றவாளி கம்மியாவாங்கன்னு சொல்றீங்களா சார் நீங்க? என்னை பொறுத்தவரை இந்த கூற்று மிக்க உண்மை, முழுவதும் உண்மை. எப்போ ஒரு தேசத்துல அதிகமான கல்வி நிலையங்கள் திறக்கப்படுதோ அப்போ அந்த தேசத்தில் உள்ள சிறைச்சாலைகள் மூடப்படும். ஆக பெற்றோர் ஆசிரியர் இணைந்து நிச்சயமா மாணவர் உருவாக்கத்துக்கும் அந்த மாணவர் சிறந்த மனிதர்களாக உருவாவதற்கும் உழைக்க முடியும், மாற்றி உருவாக்க முடியும். கண்டிப்பா சார். பொதுவாக குற்றங்களும் தண்டனைகளும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த காலங்களில் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அடிக்கலாங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ உள்ள மனநிலை, மாணவர்களோட மனநிலையை பார்க்கும்போது எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அதனாலேயே பள்ளிகளில் மாணவர் தண்டிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சட்டம் இருப்பது உண்மைதான். மாணவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்ததுனால தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனா உண்மையில என்னன்னாக்கி நான் பூரணமா நம்புவது, கனிவோட கொடுக்கிற தண்டனைனால ஆசிரியருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது மாணவருடைய மாற்றத்துக்கு தான் துணை செய்ய ஒழிய. ஆனால் இந்த தண்டனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? கனிவோடு இருக்க வேண்டும். இது தண்டனை சமூகத்துல தாய் தகப்பன்றதே தொடங்கணும். எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளைகளை பெரும்பாலும் அடிக்காம இருக்காங்களா, தண்டிக்காம இருக்காங்களா? தண்டனை சிறப்பான ஒரு மாணவனை உருவாக்க துணை செய்யும். ஆக
வீட்டிலும் குழந்தைகள் அடிக்கப்பட வேண்டும், பள்ளிக்கூடத்திலும் குழந்தைகள் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தண்டனை அன்போடு கூடிய ஒரு தண்டனையாக, கனிவோடு கூடிய ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும். காட்டு மிராண்டி தண்டனையாக இருக்கவே கூடாது. தற்கொலைகள் குறித்து நாம ஒன்று சொல்லுதற்கு இல்லை. அது பல காரணங்கள் இருக்கு. ஆசிரியர் தண்டித்ததுனாலதான் தற்கொலை செய்தான், அது மட்டும் காரணம் இல்லை. வேற பீர் பிரஷர் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது மற்ற விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவைகள்னாலையும் அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஆசிரியர்கள் வீணாக வம்பு இழுக்கப்படுகிறார்கள். குற்றம் அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கிற மாணவரோட மனநிலை வந்து ரொம்ப குறுகலாவே இருக்குது. தன்னோட வீடியோ கேமுக்காகவும் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து தவறான கருத்துக்களுக்கும் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு ஆசிரியராகவும் பெற்றோராகவும் நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே சார்? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்க போனா போதும், ஸ்கூல் அவங்கள பார்த்துக்கும், ஸ்கூல் டியூஷன் இதுல ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மாணவரோட கல்வி வளர்ச்சிக்கு வந்து பெற்றோரோட பங்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கான்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கல்வி நிலையம் மாணவர்களை உருவாக்குவது உண்மைதான். அந்த உருவாக்கத்தின் தொடக்கம் வந்து ஒரு குடும்பம் தான். நான் என்ன நம்புறேனாக்கி, ஒரு ஆசிரியர் தான் தாய், தாய் தான் முதல் ஆசிரியை. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு ஆசிரியரோ ஒரு ஆசிரியையோ தாயின் கவனத்தை யாரு கொடுக்கலாம்? குழந்தைக்கு கொடுக்கலாம், மாணவருக்கு மாணவியருக்கு கொடுக்கலாம். ஆனால் தாய் தகப்பன் தான் அவங்களுடைய உருவாக்கத்தில் முழு கவனம் செலுத்தணும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதெல்லாம் அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம், மீதி நேரங்களில் இருக்கிறதெல்லாம் வீட்டில். அப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறது, எதை பார்க்கிறது, எதை ரசிக்கிறது, இதெல்லாம் யார் கவனிக்கணும்? தாய் தகப்பன் தான் கவனிக்கணும். ஆக இது வந்து 2 பகுதியிலையும் என்ன இருக்கு? முழு பங்கு இருக்கு. ஆக பெற்றோர்கள் தங்கள் பணிகளை செய்ய வேண்டும், ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்கள் பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக சார். அப்போ நீங்க சொல்றது மூலமா ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கல்வியை மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒழுக்கமும் தன்னோட கலைத்திறங்களையும் வெளிக்கொண்டு வர இடமா ஸ்கூல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பொதுவாகவே ஒரு ஆசிரியர் தான் மாணவரோட திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குறாங்க. அந்த வகையில கல்வி நிலையம்ங்கிறது கல்வியை தாண்டி ஒரு மாணவர் எந்த மாதிரியான வளர்ச்சிக்கு பயன்படுகிறது சார்? உங்க கேள்விக்கு என்னுடைய பதில், பள்ளிக்கூடம் வந்து பாட புத்தகத்தை கற்பிப்பதற்காக மட்டும் இல்லை, ஆசிரியருடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் கற்பிப்பதற்கான ஒரு இடமும் கூட. குறிப்பாக உண்மை, நேர்மை, கடமை, இதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய மாணவருக்கு தன்னுடைய வாழ்க்கை மூலமா கற்பிக்க முடியும். அந்த தொடக்கம் நிச்சயமா அவருடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை தர முடியும். ஆசிரியருக்கு என்ன இருக்குன்னாக்கி, முதல்ல சத்தியம் அந்த அந்த இருக்கணும், வாய்மை இருக்கணும். அந்த வாய்மை இருந்தால் போதும், நிச்சயமா மாணவர்கிட்ட ஒரு எதிர்காலத்தை நிச்சயமா உருவாக்க முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு மாண்புமிகு ஆசிரியர் ஒரு மாண்புமிகு மாணவனை கண்டிப்பா உருவாக்க முடியும். நிச்சயமா சார். ஒரு சிறந்த ஆசிரியரால தான் ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். ஸோ ஒரு சிறந்த ஆசிரியர்னா யார், எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? நான் நம்புகிறேன், ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த உணர்வை உருவாக்குகிறவர் ஒரு சிறந்த ஆசிரியர். ஒரு கிரியேட்டிவிட்டி, அந்த உணர்வை உருவாக்குகிறவர் ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். சில வேளையில் சொல்றாங்க, ஒரு ஆசிரியர் என்பது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவர். ஒரு நல்ல ஆசிரியர் அந்த இன்ஃபர்மேஷனை வித் கோச்சிங் அதை நடத்துகிறாரு. ஆனால் மிகச்சிறந்த ஆசிரியர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. இவ்வளோ நீங்கள் காந்தியை படித்திருக்கலாம். காந்தி ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்தாரு. அந்த நாடகம் காந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. காந்தியை எப்படி மாற்றியது? உண்மை பேசுகிற காந்தியா மாற்றியது. இது இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர காரணமாக இருந்தது. காந்தி மகாத்மாவாக மாற காரணமாக இருந்தது அவர் பார்த்த ஹரிச்சந்திரா நாடகம். அப்படியா இருக்கும்போது ஒரு ஆசிரியர், நாடகம் அல்ல, ஒரு ஆசிரியர் ஏன் மாணவர்களை மாற்ற முடியாது? கண்டிப்பாக மாற்ற முடியும். முயற்சித்தால் முடியாது எதுவுமே இல்லை. சில வேளையில் உடனடியாக நம்ம அதை பார்க்க இயலாது. ஆனால் பிற்காலங்களில் மாணவர்களுடைய அந்த வளர்ச்சியில் அதை நம்ம காண முடியும். வகுப்பில் நம்ம பார்க்குறது மதிப்பெண்களை பார்ப்போம். ஆனால் நான் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது அது அவருக்குள்ளே தொடர்ந்து இருக்கும். அது நிச்சயமாக பலன் தரும் என்பது என்னுடைய எண்ணம். சரி சார். அடுத்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கேள்வி. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பதில் கொடுங்க, ரேபிட் ஃபயர் மாதிரி. அந்த கேமுக்கு நம்ம போகலாம். நீங்கள் டீச் பண்ணதே ஒரு பெஸ்ட் பேட்ச் யார் சார்? நான் என்ன அப்படி யோசித்து பார்க்கும்போது எனக்கு எல்லா பேட்சுமே பெஸ்ட்டாக தான் தெரியுது. ஒவ்வொரு மாணவனுமே மாண்புக்குரியவனாக தான் தெரிகிறான். பிடித்த புத்தகம் ஏதாவது? எனக்கு பிடித்த புத்தகம் ஏபிஜே அப்துல் கலாமுடைய இந்தியா 2020. பிடித்த பாடம்? பிடித்த பாடம் வரலாறு. உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆசிரியர் பேர் சார்? பல ஆசிரியர்கள், குறிப்பாக சொல்ல முடியும்னாக்கி புனித தெரசால் தொடக்கப்பள்ளி தெரியுமா? துவக்கப்பள்ளி. அங்கே 4வது வகுப்பு நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஆங்கிலத்தில் ஏபிசிடி கற்பிக்கப்பட்டது. 3வது வகுப்பில் தொடங்கினாங்க, 4வது வகுப்புலேயே தொடங்கியது. எங்கள் வகுப்பில் இருக்க பல மாணவர்களால் அந்த ஏபிசிடி சொல்லவே முடியலை. அதில் முதல் மாணவன், நான் சொல்ல இயலாதவர்களில் முதல்வன் நான். அந்த வேளையில் திரு தாசன் ஆசிரியர், உங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து புனித தெரசால் துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினாங்க. ஒரு நாள் வகுப்புக்கு வந்தாங்க. பலரும் சொல்லிட்டாங்க ஏபிசிடி, என்னால் சொல்ல முடியலை.
அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கி ஹார்மோனியம் பற்றி பார்த்துருக்கீங்களா? அந்த ஹார்மோனிய பற்றிய டேபிளில் வச்சாங்க. வச்சுட்டு அந்த ஏபிசிடி டியூனை போட்டு முதல் முறையாக சொல்லி தந்தாங்க. அன்னைக்கு எல்லா பசங்களும் ஏபிசிடியா பாடலா பாடிட்டாங்க. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச். எனக்கு அதை மறக்க முடியாது. அப்பதான் கற்றுக்கொண்டேன், ஆசிரியர் பாடத்தை எப்படியும் கற்பிக்க முடியும். ஒரு கிரியேட்டிவிட்டியை தலைமை ஆசிரியர் திரு சாசன் அவரிடம் பார்த்தேன். பிடித்த மாணவர் ஒருவர்? பல மாணவர்கள் தான். அதுலயும் பாருங்க, இந்த கால்கரையிலேருந்து ஒரு மாணவர் வந்தார். அவர் பேரு மந்திரமூர்த்தி. அவர் வந்து புவர் ஸ்கோரர், ஸ்லோ லேர்னர். நான் அவருக்கு ஆங்கிலம் கற்பித்தேன். அப்ப நான் அவருக்கு சொன்னதெல்லாம், இப்படி இஸ்ஸா இருந்தா வாசா போடு, ஹேவ் இருந்தா ஹேடு போடு. இதைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்னதை மிகுந்த கருத்தோட கேட்டாரு. அந்த தடவை அவர் 5 பாடங்கள்ல ஆங்கிலத்தில் மட்டும்தான் தேர்ச்சி அடைந்தார். எனக்கு அவரு நான் சொன்னதை கருத்தா கேட்டார் என்பதில் மிக சந்தோஷம். அதுல தேர்ச்சி அடைந்ததுல மிக மகிழ்ச்சி. நான் இப்போ ஒரு முறை அவரை பார்த்து கேட்டேன், என்ன மந்திரமூர்த்தி நம்ம பாடத்துல மட்டும்தான் பாஸ் ஆனீங்க? அப்புறம் சொன்னாரு, இதை செய்து இப்படி செய்து இது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது சார், அதனால அதுல மட்டும் பாஸ் ஆச்சு அப்படின்னாரு. ஓகே, வாழ்த்துக்கள் மந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி. நீங்க ஏதாவது தண்டனை ஆயிருக்கீங்களா உங்க டீச்சர்ட்ட இருந்து? அதுல மறக்க முடியாத தண்டனை? நான் பல முறை என்னுடைய ஆசிரியர்களால் அடிக்கப்பட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் செய்த தவறுக்காகத்தான் அடிக்கப்பட்டேன். எந்த ஆசிரியரும் எந்த மாணவரையும் சும்மா அடிக்கிறதே இல்லை. சில்ட்ரன் ஆர் மிஸ்chievous. எப்பவுமே குழந்தைகள் வந்து குறும்புத்தனம் செய்வாங்க. மாணவர்கள் என்ன செய்வாங்க? வம்பு பண்ணுவாங்க. தமிழ்ல சொல்ல போனா குசும்பு பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க அடிக்கப்படுறாங்க. அப்ப அந்த அடிக்கப்படுகிற தண்டனை நம்ம மாற்றுவதற்கு தான். அப்ப நான் வாங்கி எந்த தண்டனைக்கே நான் வருத்தப்பட்டதே இல்லை. நான் கல்லூரி வரை அடிக்கப்பட்டிருக்கேன். BA ஹிஸ்டரி 3rd இயர் படிக்கும்போது கூட என்னுடைய ஆசிரியர்களால் நான் அடிக்கப்பட்டேன். அதை பெரிய பெருமையா நான் கருதுறேன். அடி வாங்கின நாட்கள் என்னுடைய துன்ப நாட்கள் நினைக்கல, மகிழ்ச்சியான நாட்களா நான் கருது. அவங்க அடித்த அடிதான் என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தேன்னு உறுதியா நம்புறேன். உங்களுக்கு ஆசிரியர் இருப்பதில் மகிழ்ச்சியா இல்ல பெற்றோர் இருக்கிற மகிழ்ச்சியா சார்? பாருங்க, இந்த 2 துறைகளுமே மகிழ்ச்சி தருவதுதான். ஆனா உண்மையில நான் நம்புறது, ஆசிரியரா தான் நான் ஒரு வெற்றியாளனா என்ன கருதுறேன். வேற அது ஒரு பேரண்டா நான் நினைத்தபடி என்னுடைய குழந்தை செல்வங்களை உருவாக்கையில இல்லை. கண்டிப்பா சார். இப்ப சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். கல்வியை வந்து எப்படியும் கற்பிக்கலாம், மாணவர்கள் கத்துக்கிறது தான் அதுல முக்கியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல புத்தகங்கள்லாம் கம்மியாகி எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸா, ஆன்லைன் வகுப்புகள் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மாணவர்கள் பயனுள்ளதா இருக்கா, இல்ல இது புத்தக வகுப்பாக இருந்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? புத்தகங்கள் அல்லது இப்போது இருக்கிற ஸ்மார்ட் கிளாஸு, இன்னும் பல விதமான சயின்டிஃபிக் டிவைசஸ், இதெல்லாம் ஆசிரியர் பணியை இன்னும் சிறப்பாக செய்ய உதவி செய்த வழியே அந்த ஆசிரியருடைய பங்களிப்பு வந்து மறக்கவே முடியாது. அது மாற்றப்படவே இயலாது. எந்த ஒரு மாணவனுக்கும் பாடத்தை அறிமுகம் செய்வது யாருன்னா ஆசிரியர் தான். ஒருவேளை ஸ்மார்ட் கிளாஸாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கும் அங்கே என்ன வேணும்? ஆசிரியர் வேணும். எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக் டிவைஸாக இருந்தாலும் அதை இயக்கி அது என்ன சொல்கிறது என்பதை விளக்கி சொல்ல ஒரு ஆசிரியர் வேண்டும். ஆக சரியான ஒரு வகையில் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆசிரியர் துணையின்றி கற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒருவேளை ஒரு பிளே கிரவுண்டில் ஒரு கோச்சாக இருக்கலாம், ஒரு ஜிம்மில் ஒரு ஜிம் மாஸ்டராக இருக்கலாம், வகுப்பறையில் எ டீச்சர். ஓகே சார். அப்போ கல்வி எதுவானாலும் ஆசிரியரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க ஆசிரியராவுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார்? நீங்க ஏன் ஆசிரியரா நீங்க? நிச்சயமா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. புனித தெரசால் மேல்நிலை பள்ளிகளை படிக்கும்போதே ஒரு ஆசை உண்டு, ஆசிரியர் ஆகணும். ஆனால் வெக்கம் யார்ட்டையுமே சொல்ல முடியல. திரும்ப அறிஞர் அண்ணா காலேஜ் ஆரம்பமே படித்தேன். அப்போ ஒரு ஆசிரியர் பார்த்தேன். அவருடைய பேர் வந்து திரு G. ஆல்வி. முதல்ல அவர் எனக்கு ஹிஸ்ட்ரி கற்பித்தார். அதுபோல ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே ஹைச்ஓடியாக ஆகிட்டார். அவருடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், கோச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவருடைய வே ஆஃப் லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் என்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டேன், நானும் ஒரு ஆசிரியர் ஆகணும். அப்போ BA முடிச்சுட்டு B.Ed படிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் என்ன நினைச்சேன், நான் வந்து MA படிக்கணும், MA படிச்சுட்டு ஆசிரியர் ஆகணும். அதுக்கு பிறகு பாருங்க, நான் B.Ed முடிக்கல, MPhil முடித்தேன். ஆக என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாமோ சுற்றிட்டேன். நான் டைரக்டாக என்ன செய்யலை, அந்த பணிக்கு போகலை. ஆனால் போனால் அங்கே தான் போகணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தேன். எனக்கு அந்த பணி மீது ஆசையாக இருந்தது. எனவே தான் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகும் நான் ஆசிரியராக பணியை தொடர்கிறேன். ஒருவேளை இறைவனுடைய அருளால் எனக்கு பென்ஷன் வருகிறது. நான் போக வேண்டிய அவசியமே இல்லை, வருமானம் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, கற்பிக்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தற்போதைய பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா சார். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இது மூலமா தான் நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஒரு ஆசிரியரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயம் கத்துருந்துருக்கீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது மாணவர்கிட்ட இருந்து கத்துருந்துருக்கீங்களா? பாருங்க, இந்த ஆசிரியர் மாணவன் சொல்லும்போது ஒரு நாணயத்தின் 2 பகுதிகள் போல. நான் மாணவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு முறை ஒரு மாணவர் என்ன சொன்னாரு, நீர் என்ன ஒரு ஆசிரியருடைய மகனா நடத்தாதையும், நீர் என்ன ஒரு மாணவனாய் நடத்தும்னு சொன்னார். அப்பதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய ஒரு பாடம் பாருங்க. அவருடைய தகப்பனார் என்னோட வேலை செய்தார். நான் பல முறை அவரை சொல்லி இவரை பயமுறுத்தினேன். அவர் சொன்னார், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இவர் என்ன செய்யும், என்ன மாணவனா நடத்தும். அதுக்கு பிறகு நான் செய்தேன், அவரை வந்து மதிப்பு மிக மாணவனாகவே நடத்த ஆரம்பிச்சேன். அப்படி பல சூழ்நிலைகளில் நான் மாணவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த கரெக்ஷன் வந்து ராங் அப்படிம்பாங்க. நான் உடனே திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் அது கரெக்டுனையும்,
அவர் சுட்டி காட்டிய தவறு அதில் இருந்தால் நான் என்னை திருத்தி கொண்டிருக்கிறேன். இப்படி பல விஷயங்கள்ல என்ன நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். பல வேளைகளில் நாம் கற்பிக்கிற பாடங்கள் தவறாகவே இருக்கும், நாம் கொடுக்கிற தகவல்கள் தவறாகவே இருக்கும். அப்படி ஒரு மாணவர் சுட்டி காட்டும் போது அவரை தட்டி கொடுப்பது தான் சிறந்த பண்பு. பொதுவாவே நம்ம கத்துக்கிறது நிப்பாட்டு நினைச்சா கூட இந்த உலகம் நம்ம கத்துக் கொடுக்கறது நிப்பாட்டாம இருக்கும். அப்படிதானே சார்? நம்ம டெய்லியும் இயற்கை மூலமாவும் மனுஷங்கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது எழுத்தறி வித்துவன் இறைவன் அவங்க ஒரு பழமொழி இருக்கு. அதே போல மாதா பிதா குரு தெய்வம் இருக்கு. சோ எந்த விதமா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாகவும் கடவுளுக்கு முன்மாதிரியாகவும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மகத்தான பணி ஆசிரியர் பணி. இப்போ உள்ள காலங்கள்ல ஆசிரியர் பணி வந்து எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உள்ள காலங்களே அப்போ இருந்தது போல சிறப்பாக இருக்குது. ஆனால் அப்போ இந்த அளவுக்கு மீடியா இல்லை. இப்பவும் தவறுகள் நடக்கிறது, அப்போதும் தவறுகள் நடந்தது. இப்போ உள்ள மீடியா தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுகிறது. நடக்கிற நல்ல விஷயங்களை எந்த மீடியாவும் சுட்டி காட்டுவதே இல்லை. உதாரணமாக பாருங்க, அகரம் ஃபவுண்டேஷன் அவைகள் மூலமாக ஆற்றப்படுகிற கல்வி பணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை மீடியாக்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணுது? ஏதேனும் ஏதோ ஸ்கூலில் ஏதோ ஒரு ஆசிரியர் தவறு செய்தார், இதுதான் என்ன செய்யப்படுகிறது. ஆக இது அவங்களுடைய பிஸ்னஸ். எது அவங்களுடைய பிஸ்னஸ்? தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவது அவங்களுடைய தொழிலாக மாறிவிட்டது. ஆக எத்தனையோ பாசிட்டிவ் விஷயங்கள் ஸ்கூல்ல இருக்கு, மாணவர்கள் மத்தியில இருக்கு, பெற்றோர்கள் மத்தியில இருக்கு, ஆசிரியர்கள் மத்தியில இருக்கு, நிர்வாகத்தின் மத்தியில இருக்கு. அதை சுட்டி காட்டினா இன்னும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு இருக்க நிலைமையில வந்து எல்லாமே ஒரு பிசினஸா தான் பார்க்கப்படுது. அந்த விதத்துல கல்வியும் அதுக்கு உடன்பட்டது கிடையாது. பொதுவாவே கல்வி நிறுவனங்கள் பொறுத்த வரைக்குமே வந்து அதிகமா பெயர் கொடுத்தா அதிகமா லேர்ன் பண்ணாங்கிற மைண்ட் செட் வந்து பெற்றோர்கள் மத்தியில இருக்கு. அதுக்காகவே இன்னைக்கு அதிக அளவுல தனியார் கல்வியோட வளர்ச்சியும் அதிகமா இருக்கு, மாணவர்களோட சேர்க்கையும் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு அரசு பள்ளிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது. எஜுகேஷன்ங்கிறது இன்னைக்கு பிசினஸா ஆகிறப்பட்டதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் பிஸ்னஸ் ஆனதுல வருத்தப்படவே இல்லை. நிறைய கல்வி நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும். அது தனியார் கல்வி நிலையமா இருக்கலாம், அரசு கல்வி நிலையமா இருக்கலாம். ஆனால் அரசு கல்வி நிலையங்களை திட்டமிட்டு மூடிக்கொண்டிருப்பது அரசு தான். சரி, இப்போ தனியார் கல்வி நிலையங்களுக்கு வருவோமே. நான் எல்லாவற்றையும் வரவேற்கிறேன். ஏன்னாக்கி தனியார் கல்வி நிலையம் என்ன செய்ய வேண்டும்? எ ரைட் பிஸ்னஸ், ஆனஸ்ட் பிஸ்னஸ், நேர்மையான ஒரு வியாபாரத்தை செய்தால் நிச்சயமா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அரசு தான் இந்த கல்வியை தன்னுடைய கையில் வைத்து நிச்சயமா செய்யணும், அது வரவேற்க. ஆனால் நம்ம தேசத்தில் அப்படி ஒரு பாலிசி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, கல்விக்காக செலவழிக்கப்படுகிற அந்த தொகை, அந்த பணம் ஆண்டுதோறும் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தனியார் கல்வி நிலையங்கள் மறைமுகமாக வளர்த்தெடுக்கப்படுகிறது. இந்த வளர்த்தெடுக்கப்படுகிற நிலையங்கள் என்ன செய்ய வேண்டும்னாக்கி உண்மையாக அந்த கல்வி பணியை செய்தால் நிச்சயமா சிறப்பான ஒரு கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல எந்த ஐயமும் இல்லை. நிச்சயமா இப்ப பார்க்கும்போது மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பணிகிறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அப்படிதானே சார்? ஒரு திருக்குறள் இருக்கு, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்ங்கிற மாதிரி. ஸோ ஒரு செல்வர் முன்னாடி வரியன் எவ்வளோ எளிமையாக பணிஞ்சு வரம் வாங்குறாரோ அதே மாதிரி தான் ஆசிரியர் முன்னாடி மாணவர்கள் பணிந்து கல்வி கேட்கணுங்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் பணிகிற மாதிரியும் இல்லை. பழைய மாணவர்கள் ஒப்பிடும்போது அந்த மரியாதையும் ஆசிரியருக்கான ஒரு பக்தி, மரியாதை, பயம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? இது உண்மைதான். காலகாலமாக அது குறைந்து வருவது உண்மைதான். சரி, இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? முதல்ல யூ ரெஸ்பெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. நாம் மதித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மை மதிப்பார்கள். சரி, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லை அப்படியே நமக்கு மரியாதை கிடைக்கவில்லை. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். யூ கண்டினியூ எஃபர்ட், டீச்சிங் அண்ட் கோச்சிங், டிசிப்ளின் தம். இன்னைக்கு ஒருவேளை அந்த காரியம் நடக்காட்டும், நிச்சயமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் ஆசிரியர் எனக்கு இதை செய்தார், ஏன் ஆசிரியர் எனக்கு இதை கற்பித்தார், என் ஆசிரியர் இதை பின்பற்றினார், அவனும் பின்பற்றுவான். வாழ்க்கை அப்படித்தான். எதையும் உடனடியாக கற்று உடனடியாக வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதில்லை. நிச்சயமாக பின்னால் அது ஒரு பலனை தரும். ஸோ டூ யுவர் டியூட்டி, டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிவார்ட். யூ டூ இட் சின்சியர்லி, டூ இட் ஆனஸ்ட்லி. ரொம்பவே அழகான பதிலாக இருந்துச்சு சார், நான் எதிர்பார்க்கல. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நாங்கள் பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு வேலைக்கு போகும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ யாராவது பள்ளி சீரியலில் போனாங்களோ இல்லை பள்ளியை கடந்து போகும்போதோ ஒரு நிமிஷம் மனசு நின்று அதை பற்றி யோசிக்கும், அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி. மாணவர்களுக்கே இப்படி இருக்குன்னா ஒரு பணி நிறைவுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கான உறவு எந்த மாதிரி இருக்கு? அருமையான கேள்வி. என்னுடைய பதில், நான் ரொம்ப பேர் பெற்றவன். எப்படின்னாக்கி புனித தெரசால் பள்ளியிலே படித்து புனித தெரசால் பள்ளியிலே 23 ஆண்டுகள் பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்போதும் எனக்கு அந்த பள்ளி யூனிஃபார்மை பார்த்தாலே அந்த பழைய நினைவுகள்லாம் என்னை மோதிக்கொண்டே இருக்கும். சில வேளையில் நான் போகிற கள்ளிக்குளம் வழியில் நம்ம பிள்ளைகளை பெருங்குடியில், வேப்பிலாங்குளத்தில், சுண்டவளையில், கும்பளம்பாடு வரை பார்ப்பேன். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பல முறை புனித தாமஸ் மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம பள்ளியினுடைய அந்த மெயின் கட்டிடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த கல் கட்டிடம்
செயின்ட் சேவியரின் மெமோரியல் பிளாக், அதை பார்க்கும்போது அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆக இந்த தாய்மடியை நம்ம எப்படி மறக்க முடியாதோ அதுபோல் நாம கற்ற புனித தேரசால் மேல்நிலைப்பள்ளியை மறக்கவே முடியாது. இட் லிவ்ஸ் ஃபார் எவர் இன் மை ஹார்ட். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் படித்த பள்ளியிலே நீங்கள் வேலையும் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து அதை பயிற்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வருங்கால ஆசிரியர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை விரும்பணும். இந்த ஆசிரியர் பணியை நம்ம விரும்பி செய்தால் அந்த பணியில் கிடைக்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சி, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆத்ம திருப்தி எந்த பணியிலையும் கிடைக்காது. ஒரு மருத்துவரை பாருங்களேன், கண்டிப்பாக அவருக்கு பின்னால் யார் இருப்பார்? ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் பள்ளிக்கூடம் போயிருப்பார், கல்லூரிக்கு போயிருப்பார், அங்கே போய் ஆசிரியர்களால் தான் அவர் உருவாக்கப்பட்டிருப்பார். அதுபோல் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும். ஆக என்னுடைய ஒரு சொந்த கருத்தரனாக்கி எல்லா தொழிலுக்கும் அடிப்படை ஆசிரியர் தொழில் தான். ஆக ஆசிரியராக இருப்பதே ஒரு மிகப்பெரிய கௌரவம். அது எந்த பள்ளிக்கூடமாக இருக்கலாம். அது அரசு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடமாக இருக்கலாம், தனியார் பள்ளிக்கூடமாக இருக்கலாம். மேட்ரு அது இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறீர்கள், நீங்கள் செய்கிற அந்த ஆசிரியர் பணியை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நான் என் மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், லவ் யுவர் ஸ்டடீஸ். ஐ டு சே மை செல்ஃப், ஐ லவ் மை ப்ரொஃபஷன், டீச்சிங். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நான் என்னோட கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் எல்லாத்தையுமே கிரவுண்டுக்கு வெளியே 6 அடிக்கிற மாதிரி விளாசி இருந்தீங்க. சிறப்பான பதிலாக இருந்துச்சு சார். அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகள் வேணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு குறள் கூட இருக்கு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுங்குமா. ஸோ ஒரு மாணவரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், யாரோட வாழ்க்கையாக வேணா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் தன்னோட தவறுகளை சுட்டி காட்டி கூட பயணிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் திருத்தி கொண்டு முன்னேற முடியும். அந்த விதத்தில் வந்து ஆசிரியரோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதிர்கால கல்வி திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வளர்ந்து வரும் கல்விங்கிறது நாளுக்கு நாள் எளிமையாகிட்டே வருதுங்கிற மாதிரி இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் கிளாஸ் ஆகலாம், சிம்பிளாக கூட ஆகலாம். அது வளர்ச்சிக்கு வழிவகுத்தா வீழ்ச்சிக்கு வழிவகுத்தா சார்? எளிமையானதா அப்படின்னாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பதில் இருக்கும். ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கல்வி திட்டம் இருந்தது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து இந்த காலத்திட்டத்தினுடைய ஒரு கண்டிப்பு. இது போல் இன்னும் வளர்ச்சி அடைய மாணவர்கள் வீட்டு பாடத்தை கூட என்ன செய்வாங்க, மொபைலில் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக, நெட்வொர்க் மூலமாக ஆசிரியருக்கு அனுப்புகிற ஒரு காலகட்டங்கள்லாம் வரும். ஆக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் வளர்ச்சினால கல்வியில் ஏற்படுகிற மாற்றத்தையும் நம்ம வரவேற்பது தான் மிக சிறந்தது. இன்னைக்கு பாருங்கள், மொபைல் இல்லாமல் யாராவது ஒருவரை பார்க்க முடியுதா? அப்போ ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாமல் எந்த கிளாஸ் இருக்காது. இப்போ ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, இந்தியாவில் உள்ள 60% அரசு பள்ளிகள் இன்டர்நெட் கனெக்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையானு நமக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முடிவு, சிறப்பான ஒரு உண்மை. இது தொடரப்பட வேண்டும். கல்வி வளர வேண்டும், அறிவியல் வளர வேண்டும். கல்வி வளர்ச்சியில் அறிவியலுக்கு முக்கியமான பங்கு உண்டு, குறிப்பாக இந்த இன்டர்நெட் இந்த காரியங்கள். ஆனால் அது ஒரு சீரான ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும். கொரோனா பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் அதிகமாக மொபைல் பயன்படுத்தப்பட்டது. அதனுடைய விபரீத விளைவு என்னன்னாக்கி மாணவர்கள் வந்து டல் ஹெட்டடாக மாறி போனாங்க. பாடங்கள் என்ன செய்யப்பட்டது, வகுப்பறையில் கற்பிக்கப்படலை, ஆன்லைனில் கற்பிக்கப்பட்டது. அது மாணவர்களை முட்டாளாக மாற்றியது. அதனால ஆசிரியர்கள் வகுப்பறையில் ஒரு பெரிய சவாலை சந்தித்தார்கள். இப்போ அது மாறி வருகிறது. நிச்சயமாக அந்த சவால் எதிர்காலத்தில் மறைந்து போகும். மாணவர்களுக்கு சிறந்த ஒரு கல்வி அப்படின்னாக்கி அது ஆசிரியர் வழங்குகிற கல்வி மட்டும்தான். மற்றபடி எல்லாமே என்னதான், அடிஷனல் தான், சப்போர்ட்டிங் ஆசிரியர் தான். ஆசிரியர் த பெஸ்ட் டீச்சர், கிளாஸ் ரூம் த பெஸ்ட் ஹோம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தியர் ஃபியூச்சர். கண்டிப்பாக சார். எல்லாமே சிறப்பான பதில்களாக இருந்தது. பொதுவாகவே ஒரு திருக்குறள் இருக்கு, எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வென்றாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கன்னு. அதாவது ஒருத்தங்க நன்றி பண்ணதை மறக்கவே கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த விதத்தில் நம்ம யாருக்கோ தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லபடி நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமான ஆசிரியர்களுக்கு நம்ம சந்திச்சு என்னைக்கா தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம்னு கேட்டால் அப்படி எதுவுமே நான் பண்ண மாதிரி ஞாபகமும் இல்லை. பொதுவாகவே நம்ம ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு கடமையை பண்ணிட்டு பலன் எதிர்பார்த்து நம்ம பலன் அடைஞ்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அவங்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை. இந்த டீச்சர்ஸ் டே அதுவுமா உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆசிரியர் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். மீண்டும் ஒரு கலந்துரையாடல் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.